Hey guys, thank you so much for choosing my video to watch and எல்லாரும் வந்து ஹாப்பியாக ஜாலியாக வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய ப்ரிப்பரேஷனும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நான் இப்போதைக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் கம்ப்ளீட்டாக எழுதிட்டுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து மேக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஈவினிங் vlog. ஒரு 5 o'clock போல் நடக்க ஆரம்பித்தேன். பட் ஜாகிங் அண்டு அந்த வாக்கிங் போகிற மாதிரி எடுத்த கிளிப் வந்து மார்னிங் நான் பண்ணது. இப்போலாம் நான் ரெகுலராக வந்து வாக்கிங்கோ இல்லை வந்து ஜாகிங்கோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத வந்து மேற்கோள் காட்டுறதுக்காக தான் நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இது வரைக்கும் இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கீங்க. இஃப் யூ ஆர் இன் யுவர் 20s அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் டூயிங் எக்ஸசைசஸ். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருப்போம். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தான் உடம்பு ரொம்ப சோம்பேறியாக இருக்குமே. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நான் சில விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதை பற்றினா, நான் எதுக்காக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கேன், நான் ஏன் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன், அதுக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 180 words per minute எழுதுறதுக்கு. கரண்ட்லி ஐ எம் ரைட்டிங் 170 words, 168 to 170 words அப்ராக்சிமேட்லி நான் எழுதிட்டுருக்கேன் ஒரு நிமிஷத்தில். என்னோடய எக்ஸாம் வந்து February 15 150 wordsக்காக முடிஞ்சுது. போன வாட்டியும் நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தேன். பட் வந்து நான் அதை பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ எகைன் வந்து நான் February வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட்டில் எனக்கு 180 words per minute எக்ஸாம் வரப்போகுது. கான்ஃபிடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸாம் வந்தோடனே ஐ டெஃபினெட்லி அப்டேட் யூ கைஸ். அண்ட் இப்போ வந்து 180 அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட்டு. நான் 120லேருந்து 150 வரத்துக்கே வந்து பல தையத்திருத்தம் போட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டதுனால ஒரு 1.5 years நான் பிரேக் எடுத்தேன். அதனால் வந்து 120லேருந்து 150 எனக்கு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் தான். இப்போ 150லேருந்து 180ங்கிறது வந்து ஒரு அனதர் கோல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வேர்டும் ஏற்றுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ 150லேருந்து 170 வந்ததே வந்து எப்படின்னு தெரில. கன்சிஸ்டண்ட்டாக பட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஹேண்ட் மட்டும் எதோ நான் படிக்கிறேனோ படிக்கலையோ, மேக்ஸ் போடுறேனோ போடலையோ, யூபிஎஸ்சிக்கு படிக்கிறேனோ படிக்கலையோ, இந்த ஷார்ட் ஹேண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து ரெகுலராக நான் எழுதிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்பீடை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாமுக்கும் வந்து நம்மளுக்கு பதட்டப்படாமல் எழுத முடியும். In the first place, I would like to point out that the debate on the appropriation bill was on the same lines as the general discussion on the budget. Honorable members who participated in the discussion today referred to many things in regard to their constituencies. I agree that it is not as if they are not entitled to do so. In discussing an appropriation bill, honorable members may refer to any matter they want to, but at the same time, I think that we should observe some conventions in regard to the general debate on the budget and the debate on various demands for grants, and then finally the debate on the appropriation bill. If we deal with the same matters at all stages of the budget debate, then it will be dull. So I am not surprised that we have only empty benches here now. So it is better that during the discussion on the appropriation bill, honorable. ஸோ கரண்ட்லி ஐம் யூஸிங் அன் ஆப் கால்டு ஸ்பீட் சேஞ்சர். அந்த ஆப் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் அ ஆடியோ ஆஃப் ஆல் தி பேசேஜஸ். ஸோ அந்த பேசேஜஸ் வந்து 180 words per minute ஸ்பீடில் இருக்கும். நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இந்த ஆப்பில் இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீடை வந்து குறைச்சி வச்சு எழுதுவேன். ஏன்னா என்னால் கண்டிப்பாக வந்து 180 words இப்போ எழுத முடியல. ஸோ அரௌண்ட் ஒரு 170 words, 171 அந்த மாதிரி ஸ்பீடில் வச்சு நான் இப்போ எழுதிட்டுருக்கேன். இந்த பேசேஜும் அப்படி தான். இந்த பேசேஜ் வந்து நான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அரௌண்ட் ஒரு 50 times 60 times ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த பேசேஜ் மட்டும் 180 words per minuteலேயே நான் எழுதுகிறேன். மிச்சம் உள்ள எந்த ஒரு பேசேஜும் நான் இது வரைக்கும் 180 எழுதுனது கிடையாது. 170 தான் எழுதிட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு லைக் 150யோ 180யோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஏதாவது ஒரு ஸ்பீடு சேஞ்சர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் உங்களோட ஸ்பீடை அந்த பேசேஜோட ரெக்கார்டை வந்து இன்க்ளூட் பண்ணி ஸ்பீடை வந்து குறைச்சி வச்சு எழுதுங்க. உங்களோட ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் ஆக உங்களோட ஸ்பீடும் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் வந்து 100ல் வச்சு கூட எழுதிடலாம். அண்ட் என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோ இல்லை வந்து நான் ஜிஎஸோட ப்ரிப்பரேஷனோ எப்படி போயிட்டுருக்குன்னு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஷார்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் நீட்ஸ் a lot of hard work and dedication like other exams.
யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருக்கட்டும். ஸோ நான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, தமிழ் டைப் ரைட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் தமிழ் டைப் ரைட்டிங்கும் முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு எனக்குள்ளே யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னோடய மென்டாரும் வந்து சொன்னாங்க. ஸோ தட் நான் தமிழ் டைப் ரைட்டிங்கும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது ஷார்ட் அண்ட் எழுதி முடிச்சுட்டு அம்மா வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து லாஸ்ட் கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. அம்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது. எப்போதுமே அம்மாவுக்கு அந்த போன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் வந்து ரீசெண்டாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க ஒரு 2 to 3 டேஸாக. அதனால தான் என்னால் வீடியோஸே எடுக்க முடியல. சரி இன்றைக்கி தான் ஈவினிங்கில் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எகெயின் வந்து அவங்களுக்கு ரொம்ப நீ பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீயும் பேக் பெயினும் இருக்குன்னாங்க. சரி நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஆயுர்வேதா மசாஜ் சென்டர் இருக்கும், அங்கே போய் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒருத்தவங்க ஒரு டாக்டர் வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க, லேடி டாக்டர். அவங்கக்கிட்ட பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து வலி இருக்கும், வலி இல்லாமல் இருக்கும், நைட்டு வந்து கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 8:30 ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். என் வீடியோவுக்காகவே யாரும் இருக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. பட் ரீசெண்டாக நான் ரொம்ப கேவலமான ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. வேறு எதுவும் இல்லை. உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லோரும் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாத போனதை வச்சு சொல்கிறேன். மோஸ்ட்டாகவே விமனுக்கு வந்து இந்த போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவங்க மாதம் அந்த மென்சுரல் சைக்கிளில் இருக்கிறதுனாலையோ இல்லை ஏதோ ஹெரிடிட்டரியாவோ ஏதோ ஒரு ப்ராப்ளம். எங்கள் வீட்டில் வந்து ஹெரிடிட்டரியாக எல்லாருக்குமே இந்த போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணுங்கள். நான் வந்து நியூ இயர்க்காக எடுத்த ரெசல்யூஷன்ஸில் மொதல் விஷயம் வந்து வெளியில் சாப்பிட்றதை கம்மி பண்ணணும் அண்ட் அன்ஹெல்தி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதான். அதை வந்து நான் ஃபார்ச்சுனேட்லி இந்த டைம் வந்து ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் கடையில் வாங்கி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப முன்னாடி வந்து ஒரு 100% சாப்பிடுவேன்னா இப்போ வந்து நான் 50% அதை கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து அன்ஹெல்தியாக தான் இருக்குது. நிறைய மருந்து போடுறாங்க, தர்பூசணியில் கலர் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. அதிலே நம்ம வந்து வெளியிலையும் சாப்பிட்டு இன்னும் அது அன்ஹெல்தியாக ஆகிக்கிட்டோம்னா நம்ம உடம்புலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறத விட அவங்க ஏஜில் நான் போகிறப்ப எனக்கு அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் வந்து இந்த ஃபுட்டு ஐட்டம்ஸ்லாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி ஹெல்தியாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறோம், நம்மள மாதிரி வந்து ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து நம்மளுக்கு இன்னுமே இந்த போன் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து நிறைய இஷ்யூஸ் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுங்க நல்லா. ஏன்னா ஒரு பழமொழி கூட இருக்குது, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். சைக்கிள் ஓட்டுங்க, ஜிம் போக முடியாதவங்க சொல்கிறேன், சைக்கிள் ஓட்டுங்க, நடங்க, வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் பண்ணுங்கள், அதான் முக்கியம். இப்போ வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு டின்னர் செஞ்சிட்ருக்கேன். டின்னர் செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ படிக்க முடிஞ்சால் படிப்பேன், இல்லைனா போய் தூங்கிவேன்னா. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது உடம்பு. இந்த 4 days 5 days வந்து நான் அம்மாவுக்காக சமைச்சேன். ஒரு 3 வேலையும் சமைச்சு வீட்டு வேலையும் பார்த்து இது பண்ணேன். அப்போ தான் ஐ ரியலைஸ் தட் எப்படி தான் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து 365 நாளும் சமைக்கிறாங்களோ, அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்களோ, சலிப்பே இல்லாமல் இவ்வளோ வேலையை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா எப்படிம்மா இவ்வளோ வேலை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அம்மா இல்லை வந்து அப்பா இல்லை வந்து அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலுமே அவங்க வந்து ஒய்ஃப் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி ரெகுலராக அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த வேலையை பார்க்க விடாதீங்க. ஏன்னா இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மெனோபாஸ் டைம்னு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வரும், ஒரு 50 years 45 to 50 yearsக்குள்ளே. அந்த ஏஜ் அப்போ அவங்களுக்கு நார்மலாகவே இந்த போன் டென்சிட்டி கம்மியாகிறது, மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப வந்து அவங்க வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. டக்குன்னு சிரிப்பாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க, எரிஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னு. ரீசனாக எங்கள் அம்மா கிட்ட நிறையவே இருந்துச்சு.
இந்த மெனோபாஸ் டைம் அப்போ வந்து வழக்கமாக இருக்கிறத விட நம்ம எலும்பெல்லாம் நல்லா தேய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டைம் அப்போ அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டும், உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ ஒய்ஃபோ யாரோ உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்னோடய இன்கன்சிஸ்டன்சிக்கும் காரணம். நீங்கள் எல்லாருமே வந்து மற்றவங்களோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் கூட இருக்கிறவங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறதுனால தான் அம்மா என்னால் பார்த்துக்க முடியுது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் காலம் அமுக்கி வச்சுட்டாங்க. ரெகுலராலாம் இது பண்ண மாட்டேன், அவ்வளோ நல்ல பிள்ளை கிடையாது நான். எப்போயாவது எனக்கா தோணுச்சு அப்படின்னா நான் அமுக்கி விடுவேன். அம்மாவும் ரொம்ப வந்து பெயினாக இருந்துச்சு அமுக்கி விடு அப்படின்னு சொன்னால் மட்டும் அமுக்கி விடுவேன். நீங்களும் வந்து உங்களோட பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதே நேரம் உங்களோட ப்ரிப்ரேஷனை நல்லா கொண்டு போங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டூ கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டூ லைக் ஷேர் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Until I meet you again, tata bye bye from Aspirin Lavanya. See you all in the next video.